Hey everyone, welcome to Power and Torque. இன்றைக்கி நம்ம இன்டர்செப்டர் 650யோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகுது. இது அப்ராக்சிமேட்டாக 1500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் சுதேவ் கௌரவ் நம்ம கூட இருக்கார். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன். ஸோ வந்து ரெகுலராக வந்து சிட்டி கம்யூட்ஸ் வந்து எனக்கு இருக்காது. வீக்கெண்ட் ஜஸ்ட் ரைட்ஸ் போகிறதுக்கு இல்லை அப்பப்போ எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்றதுக்காக வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பைக் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டியூக் 390 பார்த்தேன், GT 650 பார்த்தேன், இன்டர்செப்டர் பார்த்தேன். ஸோ இது பார்க்கும்போது டியூக் வந்து ஆல்ரெடி நான் டியூக் 250 வச்சிருந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு எனக்கு ரைடிங் வந்து. ஸோ எனக்கு அது செட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து லோ எண்டில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுன்றதுக்காக எதர் GT 650 இல்லாட்டி வந்துட்டு இன்டர்செப்டர் 650 வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். GT வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்த ரைடிங் பொசிஷன். ஸோ எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ஓட்டும் போதே பேக் ஒரு பெயினும் பயங்கரமாக இருந்ததுனால இன்டர்செப்டர் வந்து சூஸ் பண்ணேன். நீங்கள் வல்கன் மாதிரிலாம் ட்ரை பண்ணல? இல்லை. இந்த வண்டியை நீங்கள் எங்கே சூஸ் பண்ணீங்க? இது வந்துட்டு ஆரி பள்ளிக்கரணையில் தான் ஆக்சுவலி நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து அடையார் ஷோரூம் தான் போனேன். அதான் வந்து கம்பெனி அவுட்லெட்டு. ஸோ அங்கே போய்ட்டு எல்லா வெஹிக்கிள்ஸுமே டெஸ்ட் ரைட் வந்து பண்ணேன். அவங்களுமே அலோவ் பண்ணாங்க. பட் அங்கே வந்துட்டு டெலிவரி அவங்ககிட்ட ஸ்டாக் ரெடியாகவும் அவைலபிளாக இல்லை வெஹிக்கிள்ஸ் வந்து அவ்வளோவா. ஸோ வெயிட்டிங் பீரியட் வந்து 2-3 months மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே ஜஸ்ட் வந்து செக் பண்ணும்போது அவங்ககிட்ட இந்த கலர் வந்து ரெடியாக ஸ்டாக்கில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக் கலர் நீங்கள் போகணுன்னு ஆக்சுவலி எனக்கு குரோம் வேணும்னு நான் பார்த்தேன். எதர் GT 650 இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, குரோம் வேரியன்ட் வேணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு கிளாசிக் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கணுன்றதுக்காக, மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த லுக்ஸுக்காக வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 கலர்ஸ் வேணும்னு. ஸோ இவங்ககிட்ட ரெடியாக ஸ்டாக் அவைலபிள் இருந்ததுனால டேரெக்டாக போயிட்டேன். இந்த வண்டியில் நிறைய கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்களே, நீங்கள் போர்ட்டலில் போயிட்டு கன்ஃபிகர் பண்ணலான்னு. அந்த மாதிரி பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக வருது? நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் ஆரி ஷோரூம்லேயே போய் புக் பண்ணால் கூட அவங்க ஐபேடில் வந்து அந்த போர்ட்டல் வழியாக தான் நீங்கள் புக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் ரீஃபண்டபிளாக இருக்கும். வேறஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டாக புக்கிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10,000 தான், அது ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். ஆனால் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணால் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது சில பேர் கம்மியாக இருந்திருக்கு, சில பேருக்கு லேட் ஆகவும் செஞ்சுருக்கு. ஓகே, இந்த வண்டியை நீங்கள் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? இது எடுத்துகிட்டு வந்து 4 months ஆகுது. மார்ச்சில் எடுத்தது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஓகே, இந்த வண்டியோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் போனேன். அங்கே ஜாவேத்னு ஒருத்தர் இருந்தார், மேனேஜர். ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ண. மற்ற எல்லா ஆரி ஷோரூம்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வார்ம் ரிசப்ஷன் இருக்கவே இருக்காது. இங்கேயுமே இருக்காது. ஏன்னா என் கூட வந்த சில பேர் கூட தேவர் வெரி டிஸ்ஆனஸ்ட் அபவுட் த சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ 650cc கூடவா? 650cc கூட. ஸோ பட் ஆனால் அந்த பர்டிகுலர் மேனேஜர் வந்துட்டு ஹி வாஸ் வெரி பொலைட், ரொம்ப கைண்டாக இருந்தார், அட்டென்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் ரெடி ஸ்டாக் இருந்ததுனால நான் இனிஷியல் டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து நம்ம டெலிவரி கொடுத்துறாங்க. 2 days கழிச்சு நம்பர் பிளேட் ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. ஓகே, இதோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வண்டி வெளில வரும்போது நல்லா இருந்ததா, இல்லை ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இல்லை சரியாக துடைக்காமல்? ஆக்சுவலி இருந்துச்சு. ஆக்சுவலி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சிப்பாக இருந்தது, பெயிண்ட்லேயே சிப்பாக இருந்தது டேங்க்கில். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி அப்படிலாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை ஆரி ஷோரூமில். வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து கம்பெனி ஷோரூமாக இருக்கட்டும், இந்த ஷோரூமாக இருக்கட்டும், வந்துட்டு வண்டியை வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக க்ளீன் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம தான் நானும் பண்ண வேணாம்னு சொல்லிடுறேன். பட் ஆனால் டெலிவரி கொடுக்கும்போதே வந்து அவங்க வந்துட்டு ரொம்ப நான் சொல்லியிருந்ததுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணியே கொடுத்தாங்க. ஓகே, இந்த வண்டியை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 1500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் மைல்ட்லி அக்ரெசிவான இது இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கொஞ்சம் லாங் போகும்போது உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து GTயில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து பாதர் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஹேண்டில் பார் கொடுத்துருக்கிற பொசிஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட செட்டிங்காக இருக்கட்டும், சிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்காது. ஹைவேஸ்லையுமே ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட் தாண்டினீங்கனாலே விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
அதாவது மற்ற ஸ்போர்ட்ஸ் நேக்கட் வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அப்பேரண்ட்டாக தெரியுது அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்துட்டு. நான் இதுக்கு முன்னாடி டியூக் வச்சுருந்தேன். ட்ரை பண்ணிங்களா? விண்ட்ஷீல்டு வந்து ஆக்சுவலி நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வந்து டால் விண்ட்ஷீல்டு கூட இருக்குது. அந்த இது டால் விண்ட்ஷீல்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது கம்மியாகும். பட் என்னோட வண்டி டிசைன் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக பண்ணுறதுனால விண்ட்ஷீல்டு போட்டால் அவ்வளோ லுக்ஸுக்கு நல்லா இருக்காது, ஏஸ்தட்டிக்கலாக இருக்காது. ப்ளஸ் நானும் அந்த ஹை ஸ்பீட்ஸில் வந்து ஓட்டுற மாதிரி ஆளும் கிடையாது, ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஓட்டுற ஆள் தான். ஸோ 80 to 90 தான் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு தெரில. பட் ஆனால் சம் பீப்புள் சில பேர் வந்து கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினைப்பாங்க ஹைவேல. அப்போ அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப தெரியுது, ஃபட்டிக்கும் கொடுக்குது. பட் உங்களுக்கு சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குது ஹைவேஸில்? கார்னரிங்கு இல்லை பிக்கப், அதாவது ஓவர்டேக் பண்ணும்போது? ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் இஷ்யூ இருக்காது. ஏன்னா ஹைவேஸில் இருக்கிற ரோட்ஸ் வந்து முக்கால்வாசி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஹைவே சஸ்பென்ஷன் வந்து வண்டியோட வெயிட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பிளான்டடாக இருக்கும், நல்லா பேலன்ஸ்டாகவே இருக்கும். பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4000 RPMலேயே நீங்கள் வந்துட்டு 100-110 ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஓவர்டேக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் டார்க் வந்து 6000 RPM கிட்ட வருது, மேக்ஸ் பவர் 7000 வருது. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் நிறைய ரேஞ்ச் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வண்டியில் வந்து நிறைய பவர் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். வேற கார்னரிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வண்டிக்கு கேப்பபிலிட்டிக்கு இட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் வந்து நல்லா லீன் பண்ணுறது முடியாது. பட் ஸ்டாண்டர்டாக டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொஃபைல் டயர்ஸ் கிடையாது ரியரில் உங்களுக்கு. 2 டயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆவரேஜ் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வேற ஆனோடனே 5000லேயே வேற ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேற ஆனோடனே நீங்கள் அலாய் வீல்ஸாக மாற்றிக்கிறதே பெட்டர். அலாய் வீல்ஸ் வித் பெட்டர் ரிடஸ்டைன் டயர்ஸ் வருது ஜிடிக்கு. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் வைடர் ப்ரொஃபைலோட வருது. நீங்கள் அதை போட்டுறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருந்தாலும் ஸ்போக் வீல்ஸ் வரதுனால அது டியூப் ரன் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஒரு ஆஃப் ரோட் செக்மெண்ட் இல்லை ரோடு கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருந்தாலுமே நம்ம வந்து ஓட்டுறதுக்கு வந்து பயமாக இருக்குது. சிட்டிலையுமே ஓட்டும்போது அங்கங்கே ஆணிக்கின்னு எங்கேயாவது குத்திருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸில் வந்து இந்த வண்டி எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஆகலை, பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆயிருக்கு. ஸோ ஒர்க் ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 650 ccஸ்னாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. இந்த பஞ்சர் சர்வீஸ்க்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏபிஎஸ் பிளேட்லாம் நிறைய டிஃபார்ம் ஆகுதுன்னு வர சொல்கிறாங்க. டிஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் இந்த சின்ன மெக்கானிக்ஸ் வந்து அவங்களே டிஃபார்ம் பண்ணி விட்டுறாங்கன்றதும் சில பேர் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஒரு இது கழட்டும் போதே அந்த வந்து டிஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு மாதிரியும் சொல்கிறாங்க. ஆரியோட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்றதை நான் இன்னும் டெஸ்ட் ட்ரை பண்ணல. ஓகே, இந்த வண்டியோட சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து சிட்டியில் வந்து நான் அவ்வளோவா ஓட்ட மாட்டேன். ஸோ நான் வந்து கம்யூட்ஸுக்கு வந்து கார் தான் யூஸ் பண்ணுவேன். பட் சிட்டியில் ஓட்டும்போது வந்து எனக்கு வந்து டிராஃபிக், அதாவது நம்ம சென்னையில் வந்து இப்போ டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ஏன்னா ஃபார்வர்ட் செட்டாக இருக்கிறதுனால ஊராட்டி நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது ரிஸ்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி உங்களுக்கு வந்து லோடு விழ தான் செய்யுது, ஹெவி வெஹிக்கிள் அப்படின்றதுனால. இன்னொன்று வந்து ஹீட் வந்துட்டு நம்ம 650 ccக்கு சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஹீட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. நீங்கள் ஃபுல்லாக க்ளோத் வந்து நீங்கள் போட்டு ஜீன்ஸ் போட்டு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபுட்வேர் போடுறீங்க இல்லை சாக்ஸ் போட மறந்துட்டிங்கன்னா அந்த சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எப்போவுமே அதை போட்டுட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு சிட்டியில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா டிஃபிகல்ட், பட் எல்லோரும் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே, மற்றபடி சிட்டியில் உங்களுக்கு இந்த பிரேக்ஸோட எஃபிஷியன்சிலாம் எப்படி இருக்குது? சிட்டியில் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நான் வந்து ரியர் பிரேக் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒன்றும் அது பெரிய இஷ்யூவாக தெரியல. இந்த ஃபுட் பேக் சிட்டியில் அடிக்கடி நீங்கள் காலை கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட் பேக் பொசிஷன் வந்துட்டு ஓட்டும்போது நல்லா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும்போது வந்துட்டு அது ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. காலில் வந்து குத்தும். பட் ஆனால் அது வந்து ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கால் எப்படி வைக்கணுன்றது உங்களுக்கு பழகிடும். பட் அதுவே ஒரு ப்ராப்ளம். எப்படின்னா இப்போ ஒரு வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறோம், தள்ளி எடுக்கிறோன்ற போது அது இடிக்க தான் செய்யும். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஹெவி வெஹிக்கிள்ன்றதுனால. அதனால தான் என்னோட கஸ்டமைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு எல்லா கஸ்டமைசேஷன் பற்றி தனியாக பேசுவோம். இப்போ இந்த வண்டியோட ஹெட் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது? சிட்டியில் வந்துட்டு இஷ்யூவே கிடையாது. ஃபஸ்ட்டு சிட்டி லைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வெல்லிட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் டிம் சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் லேம்ப்ஸ் வந்து டீசென்ட் பிரைட்ஸாக இருக்குது. ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்இடி லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு அன்லெஸ் வெரி ஃபியூ பைக்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே எல்இடி லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது. ஃபாக் லேம்ப்ஸ் போடுறத பற்றி ஒரு இஷ்யூ என்னென்னா இந்த வண்டி வந்துட்டு நிறைய எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வருது. ஓகே, ஸோ ரிலேஸாக இருக்கட்டும் நிறைய ஈஸியாக போயிடுது. அதனால் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலாக ஏதாவது போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இல்லை கிக் ஸ்டார்டர் கிடையாது வண்டியில். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ஆம்பிள் பவர் இல்லைனா வண்டி ஓடவே ஓடாது. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரலாக எலக்ட்ரிக்கலாக நான் எதுவும் போடவும் மாட்டேன், மற்றவங்களையும் அட்வைஸ் பண்ண மாட்டேன் போடுறதுக்கு. ஓகே, இந்த வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பார்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஃபார்வர்ட் செட்டாக தான் வருதுன்னு.
அது அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுதா? இல்லை எனக்கு ஆக்சுவலி ஓகே, பிகாஸ் என்னோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 months வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட யூஸ் கேஸ் வந்து இட்ஸ் ஒன்லி அ ஹாபி. பைக்கிங் வந்து ஹாபி. பட் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கேர்ள் ரேசஸ்னு இருக்குது. அது என்னென்னா ஹேண்டில் பார் வந்து அந்த மவுண்ட் ஆகிற இடத்த மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு இன்ச் 1.5 inch ஏற்றி கொடுக்கும். ப்ளஸ் கர்வ்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஹைவேஸ்லையுமே வந்து உங்களுக்கு பிளான்டடாக நல்லாயிருக்கும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க அது போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ரியர் வியூ மிரர்ஸ் அது உங்களுக்கு எப்படி இருக்குது? எஃபிஷியண்ட்டாக இருக்கா? ஆக்சுவலி ரியர் வியூ மிரர்ஸ் வந்துட்டு ஆரியோடது வந்துட்டு வெரி புவர் அக்ராஸ் ஆல் மாடல்ஸ். இந்த வண்டியும் வந்துட்டு விதிவிலக்கு இல்லை. இதுவும் வந்து ரொம்ப லிமிட்டட் விசிபிலிட்டி தான். ஃபீல்ட் ஆஃப் விஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிட்டியில் உங்களுக்கு போதுமா? எங்கே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது? சிட்டியில் என்ன இஷ்யூனா, சிட்டியில் வந்துட்டு ஆக்சுவலி போதும். நீங்கள் வந்து ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிஓவி வந்து பெருசாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நான் போடுற மாதிரி ஃபுல் ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஓவியே கம்மியாயிடும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய வாட்டி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது சிட்டியில். பட் ஆனால் சிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ரோட் டிசிப்ளின் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஹைவேஸில் வந்து கம்பல்சரி நீங்கள் டூரிங் மிரர்ஸ் போட்டே ஆகணும். இந்த வண்டியோட ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கா? ஸோ ஆக்சுவலி கிடையாது. பட் வந்து இது வந்து லாஸ்ட் 2023 சூப்பர் மீடியா லான்ச் பண்ணும்போது கொண்டு வந்தது தான் இந்த ராட்ரி சுவிச்சஸ். இது எதுக்கு அவங்க மெயினாக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஃபியூவல் பம்ப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து ஃபியூவல் பம்ப் வந்து அடி வாங்குதுன்றதுனால தான் இந்த ரோட்ரி சுவிச்சஸே கொடுத்தாங்க. ஸோ இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுல பெரிய இஷ்யூ இல்லை. பட் அந்த சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஹார்னாக இருக்கட்டும், பாஸ் லைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நார்மலாகவே க்ளவுஸ் போட்டால் இன்னும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹைவேஸ்லேயும் ஓட்டிருக்கீங்க, சிட்டிலையும் ஓட்டிருக்கீங்க. இந்த அளவுக்கு பஞ்சியாக இருக்குது. த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரூவன் 650cc இன்ஜின். ஸோ அதில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல ஸ்மூத்தான இன்ஜின். லோ ரெவ்ஸ்லையும் சரி, மீடியம் ரெவ்ஸ், ஹை ரெவ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. டார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா லெவல்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து டார்க் பஞ்சியாக இருக்கிறதுனால ஹைவேல ஓவர்டேக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சிட்டியில் ஒரு சடன் பர்ஸ்ட் நீங்கள் எடுக்கணும், டிராஃபிக் சிக்னல்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற டைம்லலாம் வந்துட்டு கூட நல்லாவே வந்து ஆம்பிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் இந்த ரைட் பை வயர்லாம் இல்லாததுனால அது இருக்குது. அதே நேரத்தில் கிளச்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கிறதுனால வந்துட்டு நல்ல ஸ்மூத்தாகவே இருக்குது கிளச் ஷிஃப்ட்ஸில் எல்லாமே. ஸ்டாண்டர்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கம்ஃபர்ட் எப்படி இருந்தது ஆஸ் அ ரைடர் அண்ட் ஃபார் அ பில்லியன்? ஆஸ் அ ரைடர் வந்து பெரிய இஷ்யூ இல்லை. அந்த சாஃப்ட்னஸ் தான் ஒரு பெரிய இஷ்யூ. மற்றபடி ரைடிங்கில் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டி எதுவும் தெரில. பட் ஃபார் பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் பேக் பொசிஷனுமே வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு உட்காரது வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க ஸ்லைடாயும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த சீட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்டர்செப்டர்னாலே மோஸ்ட் மாடபிள் பைக் அப்படின்வாங்க 650 கேட்டகரியிலேயே. நீங்கள் என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணலான் இருக்கீங்க, ஏன்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது. ஸ்டாக் சீட் வந்துட்டு அது பெஞ்ச் சீட்டு மாதிரி வரும். ஸோ பில்லியன் யாராவது உட்காந்தா கூட அவங்க வந்து மூவ் ஆகி வந்துடுவாங்க. பிரேக்ஸ் எல்லாம் பிடிக்கும்போது கிரிப் இருக்காது சுத்தமாக. ஸோ அதனால் வந்துட்டு சீட் மாற்றணுன்றதுக்காக கான்டினென்டல் GT 650யோட சிங்கிள் சீட்டர் வந்து போட்டேன். டூரர் சீட் வந்து போட்டேன். இது நல்லா ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூஸ்வலாக நான் சோலோ ரைட்ஸ் போகிறதுனால இந்த சீட் வந்து ஆட் பண்ணேன். பட் சீட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாற்றுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 minutesலேயே நீங்கள் வந்து சீட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ வேணுன்னா நீங்கள் அந்த சீட்டையே எடுத்து போட்டுக்கலான்றதுனால ஃபர்ஸ்ட் மாட் வந்து இது பண்ணேன். ஸோ செகண்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து மாற்றினேன். எனக்கு வந்து ஆக்சுவலி அதில் ஒரு பெரிய ஃபேன் கிடையாதுன்னா, பட் ஆனால் வண்டி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெட் ரூஸ்டர்ஸ் வந்து போட்டேன். இது வந்து கம்பேரிட்டிவ் ஒரு 5 to 6 kilos வந்து வெயிட்டை வந்து குறைக்குது. ஸோ டிபி கில்லர்ஸோட தான் போட்டிருக்கேன். சவுண்டு எனக்கு வந்து மெயின் இதில் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ண மாடல். எனக்கு விண்ட்ஷீல்ட் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த விண்ட் பிளாஸ்ட் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால. பட் ஆனால் இந்த லுக்கில் வந்துட்டு விண்ட்ஷீல்டு வந்து செட் ஆகாது. பட் மேபி ஃப்யூச்சரில் அது இதாகே சீட்ஸை மாற்றிக்கிட்டோன்னா அது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் நான் பண்ண நினைக்கிற மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ஒய்எஸ்எஸோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒரு செட் ஆஃப் சஸ்பென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 80,000 rupees வரும். பட் அது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. மேபி எனக்கு வந்து இந்த வண்டி வாங்கினதுக்கு நான் ரீசன் என்னென்னா, எனக்கு கான்டினென்டல் GT 650 தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் மேபி ஃப்யூச்சரில் போட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சீட்ஸ் மாற்றுறீங்கல்ல, இது வந்து ஆரியோட சீட்ஸ் தான் போட்டிங்க இல்லையா? ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும், இந்த சீட்டு கவுல் ரெண்டும் சேர்த்து வந்து உங்களுக்கு 6,500 rupees ஆகும். எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ சீட் காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பாதி தான், 3,000 something தான். இந்த பிளாஸ்டிக் கவுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3,000 rupees வருது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஆரியோட எல்லா ஆக்சரிஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் பட் அந்த ரேட்ஸுக்கு வந்து இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி. இது ஒரு இன்டர்செப்டர் டூரிங் சீட்ஸ், பெஞ்ச் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் சீட்ஸ்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கும். சீட்ஸ் வந்து 4,500 rupees ஆகும் அது. பட் வெரி குட்
வெரி குட் சீட்ஸ். அதே நேரத்தில் இந்த மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கோட வந்துடும். நல்ல ஒயிட் ஃபீல்ட் ஆஃப் விஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அதுக்கேற்ற குவாலிட்டி இப்போ இருக்குது. முன்னாடி இருந்த ஆரியில் அப்படி இல்லை, பட் இப்போ வந்து ஹை குவாலிட்டி அக்சரிஸ் தான் கொடுக்குறாங்க. ஈவன் கியர்ஸாக இருந்தால் கூட ரைடிங் கியர்ஸ்லாம் கூட ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்ஹவுஸாக அவங்க டெவலப் பண்ணி நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட் வந்து ரெட் ரோஸ்டர்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? ரெட் ரோஸ்டர்ஸ் கூட வந்து டிபி கில்லரும் போட்டிருக்கீங்க, ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிங்களா? ஆமாம், ஏர் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட்ன்றதுனால நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றலைன்னா அது ஒரு வேக்யூம் மாதிரி கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏர் வந்து இன்ஜின் உள்ளே எடுக்காதுன்றதுனால என்கேஜோட ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் தான். அது ஒரு 3000 rupees ஆச்சு. ஸோ ரெட் ரோஸ்டர்ஸ் எவ்வளோ ஆச்சு? அது 19,800, 200 rupees வந்து ஃபிட்டிங் சார்ஜஸ். அது எங்கே மாடிஃபை பண்ணீங்க? 91 கராஜ் 91 சொல்லிட்டு வேளச்சேரி பள்ளிக்கரணையில் இருக்குது. அவங்க நல்லா பண்ணாங்களா? அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஆரிக்கான கஸ்டமைசேஷன் இடம்னா நீங்கள் அங்கே போகலாம். பெயிண்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. பெரிய சூப்பர் பைக்ஸ் கூட அவங்ககிட்ட ரெகுலராக வரும். செராமிக் கோட் அது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஸோ இனிஷியலாக நான் பிபிஎஃப் தான் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த சின்ன சிப்பாக இருந்தது டேங்க்கில். ஸோ அதனால் பிபிஎஃப் பண்ண வேணான்னு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து செராமிக் கோட்டிங் வந்து கொடுத்தேன். பட் நான் வந்து அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா செராமிக் கோட்டிங் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் ஆக தான் போகுது. என்ன உங்களுக்கு மழை டஸ்ட்லாம் பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே தவிர்த்து. பட் 4000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா ஷாப்ஸ்லையுமே, டீட்டெயிலிங் ஷாப்ஸ்லையுமே. பட் அதனால் அதை அவாய்ட் பண்ண மாட்டேன். வண்டியை வந்துட்டு நம்ம ஓட்டுறதுக்காக வச்சுக்கிட்டு லுக்ஸ் எல்லாம் வந்து செகண்டரியாக பார்த்துக்கலான்றதான் என்னோட ஒப்பீனியன். இந்த வண்டியோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் 1500 kilometers கிட்ட ஓட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. ஆரினாலே சர்வீஸுக்கு பேர் போனது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ஆரி சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவங்களோட வால்யூம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க சர்வீஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஐ மீன் இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சர்வீஸ் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு வண்டி எடுக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு ஒரு 2 to 3 hours ஆகுது. நான் வந்து இந்த பள்ளிக்கரணை ஷோரூமில் தான் பண்ணேன். ஸோ அவங்களாலையும் தேவர் ஆல்சோ ஓவர்வெல்ம்டு. காத்தால வந்து நாங்கள் வந்து 7 மணிக்கு போனோம். 7 மணிக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு 60-70 வண்டி ரெடியாக நிற்குது அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு. வீக் டேல இட் வாஸ் அ வெனஸ்டே. அப்போவுமே அவ்வளோ இருக்கும்போது அவங்களால அது ப்ராப்பராக எடுக்க முடியல. எடுத்தால் உடனே ஒன் டேலே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அரௌண்ட் 2700 rupees ஆச்சு. இன்ஜின் ஆயில் அதெல்லாம் மாற்றிட்டு கொடுத்தாங்க. ஸோ சர்வீஸ் படி இல்லை. ஆனால் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி கூட கொடுக்கல ஒழுங்கா. தொடச்சி குடிக்க சொன்னால் ஃபுல்லாக ஒரு ஆயிலி கிளாத்தை வச்சு தொடச்சி வண்டியே நாஸ்தி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ சர்வீஸ்லேருந்து டெலிவரியும் அன்பிளசன்ட் தான். அன்பிளசன்ட் தான். ஓகே. ஆனால் சர்வீஸ் பண்ணதாவது ஒழுங்காக பண்ணாங்களா? சர்வீஸ் பண்ணுறது நார்மலாக பண்ணிட்டாங்க. ஆனால் ஆரியோட ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு இது என்னென்னா, ஏதாவது நீங்கள் ஒரு இஷ்யூ கொடுத்தீங்கன்னா சார் அது அப்படி தான் சார் வண்டியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ என் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஏன்னா நாய்ஸ் வருது லைட்டாக, டேப்பட் நாய்ஸ் மாதிரி ஸ்லைட்டாக வருது. அதுக்கு வேல்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது வந்து அவங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு போன போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த வண்டிக்கு அப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அது தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து வேல்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ரெடிட்லலாம் கொஞ்சம் போட்ட போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வேல்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூ இருக்குது, பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவங்க வந்து அது பண்ணலை. அடுத்த சர்வீஸில் மேபி அதை எடுத்துகிட்டு போய் பண்ணணும். இந்த வண்டியோட ப்ரோஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இன்ஜின் தான் 650cc இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குது. ட்வின் சிலிண்டர்ன்றதுனால நல்ல சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய டார்க் இருக்குது. பாட்டம் எண்ட்லேயும் சரி டாப் எண்ட்லேயுமே சரி நிறைய டார்க் இருக்கிறதுனால எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டியுமே இவ்வளோ ஹெவியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 5 kilometer ஸ்பீடில் போனாலும் சரி 100ல் போனாலுமே சரி வண்டி வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் தான் இந்த வண்டியோட ப்ரோஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே. கான்ஸ் அப்படின்னா? கான்ஸ்னால் ஆக்சுவலி இது வந்து டிஃபர் ஆகும். ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து கண்டிப்பாக கான்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் தான் கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயர்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரோ ப்ரொஃபைலாக இருக்குது. கொஞ்சம் வைடர் ப்ரொஃபைல் நல்ல பெட்டர் கிரிப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு மெயின் இது. அப்புறம் சஸ்பென்ஷன் உங்கள் ரோட்டில் வந்து சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அது உங்கள் பாடியில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகும். உங்களுக்கு ஷோல்டர்லையாக இருக்கட்டும், ரிஸ்ட்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாகவே தெரியும். ஸோ இன்னொன்று எனக்கு பர்டிகுலராக ப்ளஸ் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணதுன்னா ரியர் பிரேக் லிவர். ஸோ அந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது. சில பேருக்குலாம் அது யூஸ் பண்ணும்போதே உடஞ்சி போயிருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சு. வண்டி வந்து நான் ஒரு வாட்டி ட்ராப் பண்ணேன். இது நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம், அந்த கிராஷ் கார்டெலாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபோர்ஸுக்கே அது வந்து பெண்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இது வந்து எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அது வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுற விஷயம். ப்ளஸ் விண்ட் பிளாஸ்ட். ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து இட் இஸ் இந்த வண்டி இந்த டைப் ஆஃப் வண்டிக்கு வந்து இட் இஸ் நேச்சுரல் தான். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஏர்லியாகவே வரா மாதிரி ஒரு ஃபீலிங் 80-90லே இருக்கும்போதே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு சர்வீஸ். ஸோ அவங்க வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. ப்ளஸ் வண்டி இன்டேக் எடுக்கிறதுக்குமே அவங்களுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களால இதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. அதுதான் வந்து ஹானஸ்டான இது. பட் நம்மளுக்கு ஆஸ் அ கஸ்டமராக வந்து நம்ம வந்து இவ்வளோ ஒரு ப்ரீமியமாக ஒரு பைக் வாங்கியிருந்தா கூட அதுக்கு வந்து தனி ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஈவன் இஃப் வி ஆர் வில்லிங் டு பே மோர். நான் வந்து அவங்ககிட்ட ஆக்சுவலி ஓப்பனாகவே சொல்லிட்டேன் மேனேஜர்கிட்ட, நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு கூட ரெடி. எனக்கு வந்து வண்டி நீங்கள் வந்துட்டு இது இன்னும் தனியாக இன்டேக் பண்ணிக்கோங்க.
நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் 1000 rupees 2000 rupees நான் பே பண்ண ரெடி, எனக்கு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்மூத் பண்ணி கொடுங்கன்ற போது முடியாதுன்றதும் அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ ஸோ நீங்கள் இந்த ஓஎம்ஆரில் இருக்கிற டைரக்ட் அவுட்லெட் போனீங்களா? அடுத்த வாட்டி அதுதான் பண்ணும். ஏன்னா ஓஎம்ஆரில் இருக்கிறது வந்து அவங்க டைரக்ட் சர்வீஸ் சென்டர். ஸோ மேபி அடுத்த வாட்டி அங்கே ட்ரை பண்ணால் அங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்புறேன். உங்களோட டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பபாய்.